புதுச்சேரியில் அமலுக்கு வந்தது பெட்ரோல் டீசல் விலை உயர்வு. பெட்ரோல் லிட்டருக்கு ₹2 உயர்த்தப்பட்டு ₹96.26 விற்பனை. ஆங்கில புத்தாண்டையொட்டி தமிழகத்தில் பல்வேறு கோயில்களில் பக்தர்கள் சிறப்பு வழிபாடு. அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம். நல்லவர்களை ஆண்டவன் கைவிட மாட்டான் என்று நடிகர் ரஜினிகாந்த் புத்தாண்டு வாழ்த்து. சென்னையில் வீட்டிற்கு வெளியே திரண்டிருந்த ரசிகர்களை பார்த்து கையசைக்கும் மகிழ்ச்சி. புத்தாண்டின் முதல் 6 மாதங்களின் 6 திட்டங்களை நிறைவேற்ற இஸ்ரோ திட்டம். மத்திய விண்வெளித்துறை அமைச்சர் ஜிதேந்திர சிங் தகவல். விளைபொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு சட்டப்பூர்வ அங்கீகாரம் கோரி விவசாயிகள் போராட்டம். மத்திய அரசு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தல். கோயில்களில் ஆண்கள் மேலாடையை கழற்றி செல்லும் வழக்கம் தேவையில்லை. சிவகிரி மடத்தின் தலைவரான சுவாமி சச்சிதானந்தம் கருத்து. கள்ளக்குறிச்சி அருகே பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு பெண் படுகொலை. 7 நாட்களாகியும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியவில்லையா என காவல்துறைக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி. குற்றாலம் மெயின் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி. புத்தாண்டு விடுமுறையொட்டி அதிகரித்து காணப்படும் சுற்றுலா பயணிகள் மற்றும் ஐயப்ப பக்தர்கள் கூட்டம். ஏமன் நாட்டில் மரண தண்டனையை எதிர்கொண்டுள்ள கேரள செவிலியர். உதவி செய்ய இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் முயற்சி. தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை இயல்பை விட 33 விழுக்காடு கூடுதலாக பதிவு. பொங்கல் வரை வடகிழக்கு பருவமழை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல். பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகத்திற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியீடு. விவசாயிகளிடம் மட்டுமே நேரடியாக பொங்கல் கரும்பு கொள்முதல் செய்ய உத்தரவு. புத்தாண்டையொட்டி கோயில்களில் அதிகாலை முதலே குவிந்த பக்தர்கள். நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலில் 2 டன் எடையுள்ள பல்வேறு வகையான வண்ண மலர்களை கொண்டு ஆஞ்சநேயருக்கு புஷ்பாஞ்சலி. ஆண்டில் முதல் சூரிய உதயம். நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் கண்டு ரசித்த சுற்றுலா பயணிகள். புத்தாண்டு மற்றும் விழா காலத்தை முன்னிட்டு கோயம்பேடு சந்தையில் காய்கறி விலை உயர்வு. 1 கிலோ சின்ன வெங்காயம் ₹100 விற்பனை. வைகை அணையில் இருந்து வினாடிக்கு 500 கன அடி நீர் திறப்பு. தேனி, திண்டுக்கல், சிவகங்கை உள்ளிட்ட 5 மாவட்ட விவசாயிகள் மகிழ்ச்சி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.